Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து practice problems on lossless joint decomposition. So first வந்து first problem பார்க்கலாம். So ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரிலேஷன்ல attributes வந்து PQRST ன்னு இருக்கு. அந்த ரிலேஷனை நான் வந்து 3 ரிலேஷன்ஸா டீகம்போஸ் பண்ணிருக்கேன். அதாவது R1 R2 R3 ன்னு டீகம்போஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த டீகம்போசிஷன் வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷனான்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூணே யூனியன் பண்ணால் நமக்கு இந்த ஆட்ரிபியூட் ஆஃப் ரிலேஷன் ஆர் கிடைக்குதா, PQR யூனியன் RST யூனியன் TU. ஸோ இப்போ இதை நான் பண்ணால் என்ன வருது, எனக்கு PQR யூனியன் RST யூனியன் TU இதை பண்ணால் எனக்கு PQRSTU வருதா, ஈக்குவல் PQRSTU. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ இதை செக் பண்ணணும். செக் பண்ணும்போது இப்போ நமக்கு எவ்வளோ ரிலேஷன் இருக்குது, 3 ரிலேஷன்ஸ் இருக்குது. 3 ரிலேஷன்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஒன் வந்து இது கம்பைன் பண்ணுறதுக்கு 2 ரிலேஷனாக தான் பண்ண முடியும். கம்பைனாக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது 2 ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஒன்று இதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் R1 அண்ட் R2 மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு காமன் ஆட்ரிபியூட் இருக்கணும். இப்போ நான் R1 R3 ஏன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் R1 R3 எடுத்தால் எனக்கு காமன் ஆட்ரிபியூட் இல்லை. ஏன்னா R1ல் PQR இருக்குது, R3ல் TU இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா R1 R2 மட்டும் எடுப்பேன். ஸோ R1 R2ல் எனக்கு என்ன காமன் ஆட்ரிபியூட் R இருக்குது. ஸோ காமன் ஆட்ரிபியூட் வந்து R. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன, R வந்து சூப்பர் கீயா இல்லையான்னு செக் பண்ணுவேன். ஸோ R வந்து சூப்பர் கீ ஆஃப் எய்தர் R1ஆக இருக்கலாம் ஆர் R2ஆக இருக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், சரியா. ஸோ இப்போ நான் வந்து R சூப்பர் கீயான்னு செக் பண்ணுறேன். இப்போ நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், R க்ளோஸர் எடுக்கிறேன். R க்ளோஸர் எடுத்தால் என்ன வரும், இந்த கிவன் செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் எனக்கு என்ன வரும், R வரும், S வரும், T வரும், U வரும், திருப்பி PQ வரும். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸ்லேயும் RST இந்த ஆட்ரிபியூட்ஸும் ரிலேஷன் R2ல் இருக்குது. அதே மாதிரி PQRங்கிற ஆட்ரிபியூட்ஸும் எனக்கு இந்த ரிலேஷனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த கேஸில் வந்து நமக்கு ரெண்டுத்துலேயுமே இருக்கிற மாதிரி வருது. யூஸ்வலாக ஏதாவது ஒரு ரிலேஷனில் இருக்கிற மாதிரி தான் வரும். பட் இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் எனக்கு எல்லா ரிலேஷனும் எனக்கு எல்லா ரிலேஷனும் இங்கே கிடைச்சதுனால ஆட்ரிபியூட்ஸ் கிடைச்சதுனால நான் என்ன பண்ணுவேன்னா R12 நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா R1 R2 நான் எப்படி கம்பைன் பண்ணுவேன்னா PQRSTன்னு எழுதிப்பேன். இதை வந்து ஒரு டேபிளாக எடுத்துப்பேன். ஒரு டேபிளாக எடுத்துகிட்டு திருப்பி நான் என்ன பண்ணுவேன், R3 ஆஃப் TUன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த 2 டேபிளுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு யூனியன் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். எனக்கு யூனியன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இதில் வந்து என்னது காமன் ஆட்ரிபியூட்டுன்னு பார்க்கணும். எனக்கு இதில் வந்து என்ன ஆட்ரிபியூட் காமன், T தான் வந்து காமன் ஆட்ரிபியூட். T வந்து சூப்பர் கீயா, T வந்து எனக்கு வந்து சூப்பர் கீ இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு T க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன வருது, வெறும் T மட்டும்தான் வருது. அது எனக்கு தேவையில்லை, மற்றது எதுவுமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எனக்கு T வந்து சூப்பர் கீ இல்லை. சூப்பர் கீ இல்லாதனால எனக்கு வந்து இதை வந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டீகம்போசிஷனை வந்து எனக்கு வந்து ஜாயின் கரெக்டாக பண்ண முடியாது. இட் இஸ் லாஸி ஜாயின் டீகம்போசிஷன் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு காமன் ஆட்ரிபியூட் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு எக்ஸ்ட்ரா டப்பிள்ஸ் வரும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லாஸி ஜாயின் டீகம்போசிஷன் சொல்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ப்ராப்பர்ட்டி, சரியா. ஸோ இதுதான். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ R1 R2 செக் ஃபார் காமன் ஆட்ரிபியூட். ஹியர் ரிலேஷன்ஸ் R1 and R2 have common attribute. Check whether R is a super key.
இப்போ R is a super key, we get the attributes of relation or R2 and R2 or R2ன்னு ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு R1லேயும் கிடைக்குது R2லேயும் கிடைக்குது, எது வேணாலும் நான் எடுத்துக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒன் ரிலேஷன் தான் நான் சொன்னேன். டீகம்போஸ் பண்ண அட்லீஸ்ட் ஒன் ரிலேஷனில் இருக்கிற எல்லா அட்ரிபியூட்ஸ் கிடைச்சா மட்டும் போதும், அதனால தான் அது பண்ணேன். ஸோ நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். அது ஜாயின் எழுதிக்கோங்க, அதான் கரெக்டான வேர்ட். ஜாயின் R12. ஸோ நான் வந்து இப்போ R3 of TU check T is a super key as it is the common attribute. பட் நமக்கு என்ன கிடைக்குது? T is not the super key. We are not able to get the attribute of the relation R1 or R2. So the relation வந்து lossless. சரியா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ அதே ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு இது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா T determines Uன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது யூனியன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது அதே ப்ராப்ளம் தான், எக்ஸ்ட்ரா இந்த ஒரு இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணும் போது நான் இப்போ செக் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து R13 எனக்கு எப்பயுமே கரெக்டாக, R12 எனக்கு கரெக்டாக தான் வரும். R12 PQRST. ஏன்னா வந்து அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? R தான் காமன் ஆட்ரிபியூட். ஆரோட க்ளோஸ்டர் எடுக்கும்போது எனக்கு எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கிடச்சிது. ஸோ PQRST. R3 வந்து எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா TU இருக்குது. இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறேன். இதில் என்ன காமன் ஆட்ரிபியூட்? T தான் வந்து காமன் ஆட்ரிபியூட். T வந்து சூப்பர் கீயா? T வந்து சூப்பர் கீயா? எஸ். ஏன் எஸ்? ஏன் எஸ் அப்படின்னா I am able to identify all the attributes of the relation R3. ஸோ அதனால் வந்து எனக்கு TU வருது. T determines அப்போ இந்த TU வருது. ஸோ ஏதாவது ஒரு ரிலேஷன் கிடச்சா போதும். ஸோ அதனால நான் இதை எப்படி இதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா R123 ஆஃப் PQRSTU. சரியா? ஸோ இது வந்து என்னன்னா லாஸ்லெஸ் ஜாயின் decomposition. சரியா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். ஸோ இது போட்டிருக்கேன் PQRST. ஸோ இதை வந்து R12, ஸோ PQRST, R3 போட்டு TU போட்டிருக்கேன். திருப்பி இதை கம்பைன் பண்ணுறேன். இது வந்து லாஸ்லெஸ் ஜாயின் decomposition. அடுத்தது the given relation is lossless. இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். இதை கொஞ்சம் நீங்களாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த டீகம்போஸ் பண்ணால் நமக்கு லாஸ்லெஸ் ஜாயின் வருமா வராதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு UV இருக்குது, WX இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? எல்லா ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் வச்சு தான் வந்து டீகம்போஸ் பண்ணியிருக்கணும். இங்கே ஒய்ங்கிற ஆட்ரிபியூட் மிஸ்ஸிங். ஸோ இதை வந்து லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன்னு பார்த்தோன்னே கன்க்ளூட் பண்ணிடுறேன். இப்போ நான் செகண்ட் ஒன் எடுக்கிறேன். செகண்ட் ஒன்னில் என்ன இருக்குது? R1 ஆஃப் UVW, அதாவது இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். R1 ஆஃப் UVW, R2 ஆஃப் XYன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதுவும் லாஸி ஜாயின் டீகம்போசிஷன் கன்க்ளூட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து காமன் ஆட்ரிபியூட்டே நமக்கு இல்லை. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து என்ன இருக்குது நமக்கு? அடுத்தது வந்து நமக்கு R1 ஆஃப் UVW, R2 ஆஃப் WXY. இப்போ இதோட காமன் ஆட்ரிபியூட் என்ன? W தான் நமக்கு வந்து காமன் ஆட்ரிபியூட். ஸோ W வந்து சூப்பர் கீயான்னு பார்க்கணும். சூப்பர் கீனா என்ன அர்த்தம்? ஈஸியாக சொல்கிறேன். கீனா நம்ம என்ன படித்தோம்? கீயும் சூப்பர் கீ ஒன்றும் இல்லை. அந்த ரிலேஷனில் வந்து எல்லா வேல்யூஸும் யூனிக்காக இருந்தால் நான் வந்து W வந்து சூப்பர் கீன்னு சொல்லுவேன்னா. ஸோ இதில் W வந்து சூப்பர் கீயா? ABCD. ஆமாம், இது வந்து சூப்பர் கீ. ஸோ இது நான் டீகம்போஸ் பண்ணது
கரெக்டு. லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன். இதை எப்படி நான் வந்து சூப்பர் கீன்னு சொன்னேன்? இது வந்து இது சாரி W வந்து சூப்பர் கீ இல்லை. ஏன் அப்படி சூப்பர் கீ இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கே Wக்கு வந்து எனக்கு வந்து யூனிக் வேல்யூ இல்லை, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் கிடையாது. W ஓகேவா? ஸோ அடுத்தது 4th ஒன் வந்து நமக்கு UVWX இருக்குது, UWXY இருக்குது. ஸோ இதில் என்ன காமன் ஆட்ரிபியூட் இருக்குது? UWX தான் காமன் ஆட்ரிபியூட். UWX. ஸோ UWX வந்து நமக்கு யூனிக் வேல்யூஸ் கொடுக்குதா? ஆமாம். இந்த மூணையும் கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் தானே இருக்குது. UWX. ஏன் நான் மூணையும் கம்பைன் பண்ணுறேன்? ஏன்னா எனக்கு 3 ஆட்ரிபியூட் காமனாக இருக்குது. அதனால் நான் 3 ஆட்ரிபியூட்டையும் சேர்த்து பார்க்கும்போது அது வந்து யூனிக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ UWX P3A Q3B P3C SQD. ஸோ எதுவுமே எனக்கு யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், UWX வந்து எனக்கு சூப்பர் கீன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த டீகம்போசிஷன் வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 5th ஒன் பார்க்கலாம். இப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்னன்னா, நமக்கு இதில் என்னது காமன் ஆட்ரிபியூட் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸை வந்து நான் வந்து சூப்பர் கீயா? ஆமாம், சூப்பர் கீ. ஏன்னா வந்து எல்லாமே இந்த காலமில் யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டீகம்போசிஷனும் கரெக்டு. சரியா? UVWX R2 of XY. சரியா? அடுத்தது வந்து இந்த இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஒன் வந்திருக்கு, UVW இருக்குது, VWX இருக்குது, R3 of XY இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், R1 R2 தான் எடுக்க முடியும். நான் R1 R3 கூட எடுக்கலாம், பட் இந்த கேஸில் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, எனக்கு காமன் ஆட்ரிபியூட் இல்லை. ஸோ R1 R2 எடுத்தேன்னா எனக்கு எது காமன் ஆட்ரிபியூட்டு? VW தான் காமன். ஸோ VW காமனுங்கும் போது VW வந்து எனக்கு சூப்பர் கீயா? ஆமாம், எனக்கு சூப்பர் கீ தான். VW நான் சேர்த்து தானே எடுக்கிறேன். VWக்கு சேர்த்து எடுத்தால் எனக்கு அது வந்து சூப்பர் கீ தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டேபிளை எப்படி கம்பைன் பண்ணுவேன்னா, R12 of UVWXன்னு போட்டு R3 of XY அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ எக்ஸை திருப்பி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் என்ன ஆட்ரிபியூட் காமன்? எக்ஸ் தான் காமன். ஸோ எக்ஸ் காமனுங்கிற போது கடைசியில் எனக்கு வரும் R123 of UVWXY அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னால், எக்ஸுங்கிறது வந்து எனக்கு சூப்பர் கீ. அதனால் வந்து இதுவும் லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் தான். சரியா? இப்போ நான் வந்து R1 வச்சு எடுத்தேன், R1 R2 எடுத்தேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், R2 R3 கூட ஃபஸ்ட்டு கேஸாக எடுக்கலாம். R2 R3 ஏன் ஃபஸ்ட்டாக எடுக்கலாம்? அங்கேயும் நமக்கு வேண்டியது என்ன, எப்படி ஜாயின் பண்ணாலும் நமக்கு ஒரு காமன் ஆட்ரிபியூட் இருக்கணும். ஸோ இதில் எது காமன் ஆட்ரிபியூட்? R2 R3 எடுத்துட்டேன்னா எனக்கு எக்ஸு தான் வந்து காமன் ஆட்ரிபியூட். எக்ஸு வந்து எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ எக்ஸு சூப்பர் கீயாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், R23 of V3XY அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். V3XY. அப்போ இதில் வந்து என்ன காமனாக இருக்குது? விங்கிற ஆட்ரிபியூட் காமனாக இருக்குது. ஸோ விங்கிற ஆட்ரிபியூட் வந்து சூப்பர் கீயாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணாலும் எனக்கு வந்து என்ன வருது, லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் தான் வருது. சரியா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை செக் பண்ணணும். இப்போ எனக்கு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து எது லாஸ்லெஸ்ன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து R1 of ABC, R2 of CDE. அதில் காமன் ஆட்ரிபியூட் என்ன? எனக்கு காமன் ஆட்ரிபியூட் வந்து C தான் காமன் ஆட்ரிபியூட். C வந்து சூப்பர் கீயா? சிலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? C க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வருது? C க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு வந்து C வருது, A வருது, D வருது, Dலேருந்து E வருதா? ஸோ எனக்கு என்ன வருது? CDE வருதா? ஒன்று. ஸோ CDE வருது. இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வருது. C வந்து சூப்பர் கீ தான். ஸோ இது வந்து எனக்கு என்னது, லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் தான். இது வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன். இந்த டீகம்போசிஷன் கரெக்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா R1 of AB, R2 of DE. R2 of DE இங்கே சிங்கிற ஆட்ரிபியூட்டே மிஸ்ஸிங். ஸோ இந்த டீகம்போசிஷன் வராது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை.
செகண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா R1 of ABC R2 of DE இதில் வந்து என்னது இந்த ரிலேஷனில் வந்து காமன் ஆட்ரிபியூட் இல்லை. ஸோ இதுவுமே லாஸி ஜாயின் தான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R1 of AB R2 of BCDE. ஸோ இதில் எது காமன் ஆட்ரிபியூட் பி. பி வந்து சூப்பர் கீயா, பி க்ளோஸர் எடுத்தால் நமக்கு என்ன வரும், பி வரும். வேறு என்ன வரும், பி தான் வரும். வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இது ஏன் பி தான் வரும், இதில் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இதுவுமே லாஸி ஜாயின் டீகம்போசிஷன் தான். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டீகம்போசிஷன் மட்டும்தான் வந்து லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் லாஸ்லெஸ் ஜாயின் பேஸ் பண்ணி. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, டிபெண்டன்சி ப்ரிசர்விங். அந்த ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ.